Welcome students, 12th computer application, network, examples and protocol, 11th chapter, and the 11th chapter நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் types of TCP IP உடைய layers. ஸோ ஆல்ரெடி நான் போன வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். OSIயில் 7 layers இருக்குது. அந்த 7 layers மறுபடியும் சொல்கிறேன். Physical layer, data link layer, then season layer, transport layer, network layer, application layer, presentation layer. There are 7 types. அதுக்கப்புறம் TCP IP அதில் 4 டைப்ஸாக என்ன பண்ணிருக்காங்கன்னா அது லேயர்ஸ் வந்து செப்பரேட் பண்ணிருக்காங்க. அதில் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயர், அதாவது வலையமைப்பு இடைமுக அடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. நெட்வொர்க் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸோ வளைய அடுக்கு. டிரான்ஸ்போர்ட் லேயர், தென் அப்ளிகேஷன் லேயர். இட்ஸ் ஆல்சோ TCP உடைய டைப், லேயர்ஸ் உடைய டைப்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 லேயர்ஸில் பார்த்தோன்னா ஒவ்வொரு லேயர்ஸ்லையும் மெனி மோர் ப்ரோட்டோகால்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ரோட்டோகால் மீன்ஸ் ஸோ WW அப்படின்னு சொல்லக்கூடிய இட்ஸ் ஆல்சோ ப்ரோட்டோகால்ஸ். ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டு வந்து அடையக்கூடிய நெறிமுறைன்னு சொல்லக்கூடியது. இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 4 லேயர்ஸில் டிரான்ஸ்போர்ட் லேயரும் அப்ளிகேஷன் லேயரும் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த 2 டைப்பு பார்ப்போம். டிரான்ஸ்போர்ட் லேயருடைய பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா there are main 2 protocols இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் 2 protocols இருக்குது. அந்த ப்ரோட்டோகால்ஸோடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு வெப்சைட்டை பாருங்கள் HTTP அப்படின்னு எஸ்ன்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் என்னது ஒரு கோலன் கொடுத்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்து என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் www.tn school.in அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது இது எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட் அட்ரஸ் ஆகப்படுது. அந்த வெப்சைட் சர்வர்லேருந்து நம்மள்ட்ட என்ன பண்ணுவோம், அந்த டேட்டாவை நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கொடுக்குறோம். அப்போ டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகால் எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹோஸ்ட் அப்படின்னு சொன்னால் 2 கம்ப்யூட்டருக்கு இடையில். ஸோ த ஹோஸ்ட் டு கோஸ்ட் பிட்வீன் த டிரான்ஸ்மிஷன் ஓரியன்டட் the connections reliable the provides, அதாவது நம்பிக்கைத்தன்மையான 2 கணிப்பொறிக்கு இணைப்பதற்கு. எப்படி சார் அப்படின்னா 2 கம்ப்யூட்டருக்குன்னா 2 கம்ப்யூட்டருக்குடைய இணைப்புகள் பார்த்தோன்னா என்ன பண்ணணும், நம்பிக்கைத்தன்மையில் தான் இருந்தால் மட்டும்தான் இதில் இருக்கிற டேட்டா அதுக்கு பாஸ் ஆகும், அதில் இருக்கிற டேட்டா இதில் பாஸ் ஆகும். சப்போஸ் இங்கே நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், இங்கே கனெக்ஷன் கொடுக்காமவே நான் டேட்டாவை சென்ட் பண்ணேன்னு அர்த்தம் எந்த ஒரு யூஸும் இல்லை. அப்போ இங்கேயும் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கணும், அங்கேயும் கனெக்ஷன் இருக்கணும். ஸோ நம்பிக்கைத்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு செய்யக்கூடியது பார்த்தோன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். தட் அது மட்டும் இல்லாமல் தி என்ஷூர் த டெலிவர்டு த பேக்கெட்ஸ் பிட்வீன் த ஹோஸ்ட். அந்த ஹோஸ்ட்டுக்கு இடையிலேயே அந்த ஹோஸ்ட் ஆகப்பட்டு என்ன பண்ண 2 பேருக்கு இடையில் கரெக்டாக நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா ஆகப்பட்டது கரெக்டாக டெலிவரி ஆகுதுன்னு சொல்லி உறுதிப்படுத்தும். சப்போஸ் நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா ஆகப்பட்டது அதாவது பெண்டிங் நின்றுச்சுன்னா, பிட்வீன் இடையில் நின்றுச்சுன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வருது, cannot be reached வருது. அப்படி இல்லைனா பெண்டிங் சொல்லி வருது, இல்லைனா என்ன ஆகுது, லோடிங் ஆகுது. சரிங்களா, ரீலோட் சொல்லி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். ஸோ இதை டிரான்ஸ்போர்ட் அப்படின்னும் போது நிறைய டிராஃபிக் ஆகும், அந்த சிக்னல் எல்லாமே கிளியர் பண்ணி அதுக்கு கரெக்டான ரீச் ஆகுதுன்னு சொல்லி உறுதிப்படுத்தக்கூடாது அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர். தென் அதுக்கடுத்தது யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் சொல்கிறது. யூசர் டேட்டாகிராம் அதாவது பயனாளர் டேட்டாகிராம் நெறிமுறைன்னு சொல்லக்கூடியது. இது எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ப்ரொவைட்ஸ் கனெக்ஷன்லெஸ், அதாவது இணைப்பு இல்லாதது, அன்ரிலையபிள் நம்பிக்கைத்தன்மை இல்லாதது, சரியா நம்பிக்கை இல்லாமல் 1 to 1 இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட, 1க்கு 1 இல்லைனா 1க்கு மேற்பட்ட அது அந்த டேட்டாகிராமை வழங்குவதற்கு இருக்கக்கூடியதாக பார்த்தா யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ மறுபடியும் சொல்கிற பாருங்க, ப்ரொவைட்ஸ் கனெக்ஷன்லெஸ்
இணைப்பு இல்லாமல், இணைப்புத்தன்மைன்னு சொல்லி இணைப்பு இல்லாமல், அன்ரிலையபிள் அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல், ஒன்றுலேருந்து ஒன்று அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு டு இன்னொரு நிறையா, ஒன்று டு மெனி டெலிவரி டு சிறப்பாக வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டாகிராம். தென் அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் லேயர்ஸ், ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா அப்ளிகேஷன் லேயர். அந்த அப்ளிகேஷன் லேயரில் த மோஸ்ட் பாப்புலர் ஆஃப் அப்ளிகேஷன் லேயர்ஸோட ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்னு சொல்லும்போது நான் இங்கே எழுதி போட்டுட்டேன். அதாவது உலகளாவிய வளைவை எல்லாத்தையுமே என்ன பண்ணக்கூடியது, உனக்கு அந்த வெப்சைட் அட்ரஸை வழங்கக்கூடியது பார்த்தோன்னா HTTP. அதுதான் HTTP, the core the protocol, the world wide web. எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, இணைச்சு தரக்கூடியது பார்த்தோன்னா HTTP. நெக்ஸ்ட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அதாவது நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னா ஃபைல் டிரான்சாக்ஷன் சொல்லியிருப்பேன், சரிங்களா? சேஞ்சஸ் பண்ணிக்கோ. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அது எதுக்கு சார் அப்படின்னா, கம்ப்யூட்டர்லேருந்து இன்டர்நெட் மூலிமா, ஓகேவா? ஸோ இன்டர்நெட் மூலிமா சர்வர்லேருந்து நான் ஒரு ஃபைல் அனுப்புகிறேன், சர்வருக்கு அனுப்புகிறேன். அந்த ஃபைலாகப்பட்டது சென்ட் ஆகிடுச்சா ரிசீவ் ஆச்சோ வழங்குவதற்கும் பெறுவதற்கும் வழங்கக்கூடியதான் இந்த FTP. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எனேபிள்ஸ் கிளைண்ட் டு சென்ட், கிளைண்ட்னா பயனாளர், சென்ட் அண்டு ரிசீவ் த கம்ப்ளீட் ஃபைல் ஃப்ரம் த சர்வர். சர்வர்கிட்ட நான் ஒரு ஃபைல் அனுப்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்டை என்ட்ரி பண்ணி அனுப்புகிறேன். அந்த வெப்சைட் ஆகப்பட்டது என்ன பண்ணோம், கரெக்டாக சர்வர்கிட்ட போனால் தான் அந்த அந்த பேஜ் ஆகப்பட்டது, வெப் பேஜ் ஆகப்பட்டது என்ன பண்ணோம், ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். கரெக்டான ஒரு அட்ரஸ் இல்லாமல் இது சர்வர்கிட்ட ஒப்படைக்கலைன்னா அது cannot be not foundன்னு சொல்லி உனக்கு மெசேஜ் காமிக்கும். அதனால தான் இது இந்த FTP ஒர்க். நெக்ஸ்ட்டு டெல்நெட்னு சொல்லுவோம். டெல்நெட் எது சார் எடுப்பதுன்னா, ரெண்டு கம்ப்யூட்டர் ஒன்றா இணைச்சு தரக்கூடியது. பாருங்கள், த கனெக்டட் டு அனதர் கம்ப்யூட்டர் டு இன்டர்நெட். இன்டர்நெட்டில் நோடு இருக்கு இல்லையா, அந்த நோடை வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறது தான் டெல்நெட். நெக்ஸ்ட்டு அதாவது டெலிஃபோன் நெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நெட். ஸோ அதாவது தொலைத்தொடர்பு வலை அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஃபுல் ஃபார்ம் டெல்நெட் சொல்லக்கூடியது. அதுக்கடுத்தது இமெயில் சர்வீஸ் எல்லாமே அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அதோடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் சர்வீஸ் எல்லாமே இந்த ப்ரோட்டோகால் தான் அதை அக்சஸ் பண்ணி பார்க்கும். ஏன்னா நான் ஒரு மெயில் அனுப்புகிறேன், அது யாகா இருக்கலாம், கூகுளில் இருக்கலாம், இல்லை ஜிமெயிலாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மெயில்ஸ் எல்லாமே அதை சர்வீஸை வழங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ அதோடைய பங்கு கரெக்டான ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுக்கலன்னா கண்டிப்பாக ஆகாது, ரீச் ஆகாது. அப்போ அதுமாதிரி செக் பண்ணி கொடுக்குறது தான் இந்த சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட்டு டொமைன் நேம்னு இருக்குது. டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னா சார் ரெஃபர் டு அதர் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர், மற்ற பிற கம்ப்யூட்டர்களினுடைய நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி, எவ்வளோ நம்பர் இருந்தாலும் சரி, ஆனால் டோட்டலாகவே நம்மளுக்கு என்னென்னு கொடுக்கும், அந்த டொமைன் நேம் மென்ஷன் பண்ணி தான் கொடுக்கும். பாருங்கள், ரெஃபர் டு அதர் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் பை நேம்ஸ் ரேதர் தென் நம்பர்ஸ். அப்போ நம்பரை காட்டிலும் என்ன இருக்கும், உனக்கு நேம்ஸாக தான் உனக்கு என்ன பண்ணுவோம் மென்ஷன் பண்ணிக்கும். அதுக்காக தான் டொமைன் நேம் நான் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுறேன். அது மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணும்போது யூசர்ஸ்க்கு வேணால் அது மொபைல் நம்பராக தெரியலாம், ஆனால் அதனுடைய சர்வருக்கு பார்த்தா அது ஒரு டொமைன் நேம் என்னென்னு கொடுக்கும். நேம் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன். அப்போ காண்டாக்ட் நேம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். அப்போ நம்ம நம்பர்ஸை காட்டிலும் அது நம்மளுக்கு கம்ப்யூட்டர் நம்மளுக்கு தரக்கூடியது என்னது, நேமாக தான் நம்மளுக்கு தருகிறது, வழங்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுட்டா பற்றி பார்த்தோன்னா, டைப்ஸ் ஆஃப் TCP லேயர்ஸுடைய 4 டைப்ஸில் ஃபஸ்ட்டு 2 டைப் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயரும் நெட்வொர்க் லேயர் பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த 2 வீடியோ ஒன்று ஒரே சேமான ஒரு கான்செப்ட் இருக்கிறதால இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த 2 கான்செப்ட்டும் சேமாக இருக்கும், அதனால் இந்த 2 கான்செப்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஈஸியான கான்செப்ட் தான், பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லைன்னா பண்ணலாம், டவுட்னா கேளு, ஆன்சர்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ பாய்.